கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான உங்கள் ரெகபோத் நேரத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியை நீங்கள் தொலைக்காட்சி வழியாக கேட்கும் பொழுது உங்களுக்கு திரையிலே காணப்படுகிறதான ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளலாம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரிவிக்கலாம். அல்லது வருகிறதான விலாசங்களை நீங்கள் கண்டறிந்து நீங்கள் பெரம்பூர் வியாசார்படி பகுதியில் இருப்பீர் என்று சொன்னால் நீங்கள் சபையில் வந்து நீங்கள் வேறு எந்த சபைக்கு போகாதவர்களாக இருப்பீர் என்று சொன்னால் நீங்கள் சபையில் வந்து தேவனுடைய சமூகத்தில் ஆராதனை செய்து கொள்ளலாம். ஆகவே உங்களை நான் மிகவும் அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் நீர்ப்பாய்ச்சன தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போல இருப்பீர்கள் என்று சொல்லி அந்த தலைப்பில் நாம் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று கர்த்தர் பேசுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், ஒருவேளை இந்த செய்தியின் வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய வறண்ட வாழ்க்கை, வறண்ட சூழ்நிலைகளை இந்த செய்தியின் வாயிலாக நீங்கள் வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இந்த வசனத்தை நீங்கள் நம்பும் பொழுது, கர்த்தர் உங்கள் வறண்ட சூழ்நிலையை மாற்றி ஒரு செழிப்பாக, ஒரு நீர் பதமுள்ள, ஒரு நீரோற்றமுள்ள, ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று வாக்குப்படும். ஆகவே உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற நீங்கள் தோய்ந்து போய் ஒருவேளை வறண்ட நிலமாக, வறண்டு போயவர்களாக இந்த காரியம் எங்களுக்கு நடக்கவில்லை என்று சொல்லி கவலையோடு இருப்பீர் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போல இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேறுகளை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலைத்தாட்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். இங்கே வேதம் சொல்லுகிறது, யார் அந்த செழிப்பாய் கனி கொடுக்கிறவர்களாக எல்லா காலத்திலும் எப்படி அவர்கள் செழிப்பாக ஒரு பசுமையாக இருப்பாங்க என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக, ஆண்டவரை மட்டுமே நம்பிக்கையாய் இருந்து அவரை முன்வைக்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே அவர்கள் நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பார்கள். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு, ஒரு நீரோற்றம், ஒரு நன்மை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கணும். அது வற்றவே கூடாது. ஒருவேளை நம்ம எந்த இடத்துல வறட்சி ஆகவே கூடாது என்று சொன்னால், நாம் நம்ப வேண்டியது யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய கர்த்தரை. இந்த செய்தியின் வாழை கர்த்தர் சொல்ல, நீங்கள் ஆண்டவரை நம்பும் பொழுது உங்களுடைய வறுமைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய வியாதிகள் உங்களை விட்டு விலகி போகும். நீங்கள் மனுஷனை நம்பக்கூடாது. ஆண்டவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை நீங்கள் சார்ந்திருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போல வற்றாத நீரூற்று போல என்று சொல்ல வசனம் சொல்லுகிறது. அவங்க எப்பொழுதும் இலை பச்சையா இருக்கிறதும் மலைத்தாட்சியான வருஷங்களில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல. அப்படின்னா ஆண்டவரை நம்பும் பொழுது அவங்க வாழ்க்கை எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் செழிப்பாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 31 அதிகாரம் 12 வசனம் இப்படியாக சொல்லுது: அவர்கள் வந்து சீயோனில் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று குட்டிகள் என்பதாக இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போல இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை உயர்த்தி, ஆண்டவரை கனப்படுத்தி, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிறவங்க, அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தும், வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், சகல நன்மைகளும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சீயோனிலிருந்து அருளுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர் தம்முடைய சீயோன் பர்வதத்திலிருந்து உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் தருவேன் என்று சொன்னார். எப்படி என்னென்ன கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அருளும் கோதுமை. யார்
யார் அருள்வாரா? உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். கர்த்தருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று குட்டிகள். இந்த நன்மைகளுக்காக அவங்க எல்லாரும் ஓடி வருவாங்க. அவங்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போல இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனை உயர்த்தி தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை நீங்கள் மேன்மைப்படுத்தி ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளேயோ அல்லது நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டுக்குள்ளேயோ குடும்ப ஜெபத்திலேயோ நீங்கள் ஆண்டவரை துதித்து நீங்கள் பாடும் பொழுது, துதித்து நீங்கள் உயர்த்தும் பொழுது, நீங்கள் எப்பொழுதும் ஒரு செழிப்பான ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் ஒரு நாளும் வறண்டு போவதில்லை, நீங்கள் தோய்ந்து போவதில்லை, நீங்கள் வெட்கமும் அடைவதில்லை என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 15:5 இப்படியாய் சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் அந்த கொடிகள் என்று ஆண்டவர் சொல்ல. அப்படின்னா நீங்கள் ஆண்டவருக்குள்ளும் ஆண்டவர் உங்களுக்குள்ளும் நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கிறோம் என்றால் ஒரு செடி கொடியை போல ஒரு இசைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னில் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆண்டவருக்குள்ள நீங்களும் நானும் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்பிக்கை வைப்பதில், ஆண்டவரை ஆராதிப்பதில், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் நான் முதன்மையாக இருப்போம் என்று சொன்னால் அவர் நம்மிலே இருந்து நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்காத விஷயங்கள் எல்லாம் தேவன் கனி கொடுக்கும்படியான நல்ல கனிகளை கொடுக்கும்படியாய் தேவன் நம்ம நிலைத்திருப்பார். ஆகவே நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னால் நீர்ப்பாய்ச்சலாய் இருப்போம், பசுமையாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இயேசுவோடு நாம் ஐக்கியமாக இருக்கும்போது நம்முடைய செடிகள் கொடிகள் திராட்சை செடிகளாக இயேசுவோடு இணைந்திருக்கும் பொழுது அப்பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு நமக்கு ஒரு தனிப்பட்ட உறவுகள் நம்மோடு தேவனுக்கு நமக்கும் அந்த ஐக்கியம் இருக்கும் என்று சொன்னால் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்க சொல்லுவாங்க, இவன் வேஸ்ட், இவங்க உதவாதவங்க, உன்னால இது செய்ய முடியாது, உங்ககிட்ட இந்த திறமை கிடையாது, நீ இருந்தாலே உனக்கு இந்த செழிப்பு வரமாட்டது, நீ வந்தாலே இது நடக்க மாட்டேன்னு சொல்றவங்க, நீங்க இயேசுவோடு இருப்பதை அவர்கள் பார்க்கும் பொழுது, இயேசுவோடு நீங்கள் இணைந்திருப்பதை அவர்கள் காணும் பொழுது, இயேசுவானவர் எல்லாரும் பார்க்கும்படியாக, யாரெல்லாம் உங்களை தூஷித்தார்களோ அவர்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக அவர்கள் முன்பதாக நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக, நீர் வந்தால் இந்த காரியம் நடக்கிறது, நீ இயேசுவோடு இருக்கிற, நீ என் வீட்டில் தங்கியிருந்தால் நல்லது நடக்கிறது, எங்களோடு நீ பேசும் பொழுது கர்த்தரை குறித்து நீ சொல்லும் பொழுது எங்களுக்கு அற்புதம் நடக்குது என்று சொல்வார்கள். அப்படின்னு சொன்னால் நாம் இயேசுவோடு இருப்போம் என்று சொன்னால் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறப்போகிறது, உங்களுடைய வறுமைகள் மாறப்போகிறது, தரித்திரங்கள் மாறப்போகிறது, உங்களுடைய கடன்பார்கள் மாறப்போகிறது, உங்களுடைய வியாதிகள் மாறப்போகிறது, உங்களை சுற்றி இருக்கிற அந்த வறண்ட சூழ்நிலைகள் இனிமேல் நடக்காது கிடைக்காது என்ற சூழ்நிலைகள் மாறி தேவன் உங்களை ஒரு செழிப்பாக நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றுக்குரிய அந்த மேன்மையான அந்த செழிப்பான அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் 2 காரியத்தை முதலாவது செய்ய வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு முதலில் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் 2வதாக இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவோடு இணைந்திருக்கும் பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். உங்க வாழ்க்கையிலே அந்த வறண்டு கிடக்கிற அந்த சூழ்நிலைகள், வறட்சியான சூழ்நிலை என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றி உங்களை நித்தமும் நடத்துகிறவர் உங்களோடு இருப்பதை ஜனங்கள் காண்பார்கள். என கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே அநேக காரியங்களை நான் ஆண்டவருடைய சமூகத்தை வைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு காரியம் சொல்வார், நீ எந்த காரியத்தை கேட்டாலும் எனக்கு பிரியமானதா இருக்கும் என்று சொன்னால், நீ எனக்கு பிரியமாய் இருப்பாய் என்று சொன்னால் அந்த காரியத்தை கொடுக்கும் பொழுது செழிப்பாய் இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை தாமதிப்பார், ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு அது கிடைக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்வார். அவர் கொடுப்பதற்கு கொஞ்சம் காலம் தாமதித்து கொண்டு போகலாம். ஆனால் அவர் கொடுக்கும் பொழுது அது பெஸ்டாக சிறந்ததாக எல்லாரும் பார்க்கத்தக்கதான மேன்மை உள்ளதாக கொடுப்பார். ஆகவே இந்த செய்தியின் வேளையில் நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் வறண்டு போய் இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லையே, என் வாழ்க்கை இது கிடைக்கலையே, இது எப்பொழுது கிடைக்கும் என்று நீங்க ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார், இந்த செய்தியின் வேளையில் நீங்க கேட்கும் பொழுது வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கிற ஒரு செடியாக கொடியாக நீங்கள் ஊன்று கொடுப்பீங்க என்று சொன்னால், அதில் வேறுண்டு இருப்பீங்க என்று சொன்னால் நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக உங்களை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3 காரியத்தை பார்க்க போறோம். யார் நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போல
போல இருப்பார் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையினாலே உங்களுக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, சத்தமிட்டு கூப்பிடுவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல வற்றாத நீற்றை போல அவர்கள் வைப்பேன் என்று வாக்கு. முதலாவது சத்தமிட்டு கூப்பிடணுமா? ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 58 அதிகாரம் 1 சொல்லுகிறது, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. சத்தமிட்டு கூப்பிடு, நீ அடக்கி கொள்ளாதே என்று அங்கே பார்க்க எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா உன் இருதயத்தில் எந்த ஒரு விஷயமோ நீங்க யார்கிட்ட போய் சொல்லலாம், நீங்க ஏங்கி கொண்டிருக்கலாம். யாராவது என்னுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள யாராவது வருவாங்களா, யார்கிட்ட சொன்னா பாரம் குறையுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உங்க பாரத்தை நீங்க சொல்லலாம். ஆனா அந்த பாரத்துக்கு, அந்த சுமைக்கு ஒரு நாளும் விடை கிடைக்கவே கிடைக்காது. அந்த பாரம் உங்களுக்கு அப்படியே அழித்து கொண்டிருக்கும். அந்த பாரம் உங்களோடு தான் இருக்கும், அது உங்களை விட்டு போகாது. ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடணும். கர்த்தரை நோக்கி நீங்க சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் சொல்றார், சத்தமிட்டு இடத்துல வந்த பிறகு நீ அடக்கி கொள்ளாத. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒப்புவி, எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பி, எல்லா விஷயத்தையும் பேச ஆரம்பிங்க. அப்படி நீங்க சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த வறண்டு போயிருக்கிற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கு முடிவில்லாதபடிக்கு சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி நீங்கள் சத்தமிட்டு கர்த்தரை கூப்பிடும் பொழுது, கர்த்தருடைய பார்த்து சத்தம் ஏறும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு வருகிற வார்த்தை, நீங்கள் இந்த நாள் முதல் இப்பொழுதிருந்து தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஒரு நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிட வேண்டும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். முதலாவது நீங்க சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடாம நீங்க எங்கெங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த வருஷங்கள் முடிகிற தருவாயில இருக்கலாம், இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், நிறைய கற்பனை பண்ணி நீங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ அடக்கி கொள்ளாத, பிரச்சனையை என்கிட்ட சொல்லு, என்னுடைய சமூகத்தில் வை. ஆண்டவர் சொல்றார், நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்க வறண்ட வாழ்க்கையை ஒரு நீர்வற்றுள்ள ஒரு செழிப்பாக அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 142 சங்கீதம் 1 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் என்று தாவீது சொன்னார். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரிடத்தில் நான் கெஞ்சு கேட்கிறேன். நிறைய நேரங்களில் நிறைய மனுஷருடைய காதில் நம்முடைய பிரச்சனை கேட்கப்படணும் என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி ஏதோ ஒரு காரியத்தை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம எப்படியா சொல்வதற்காக அவங்க நம்ம பக்கம் திரும்பி பார்ப்பதற்காக எதையாவது ஒரு காரியத்தை செய்தாவது நம்முடைய மனதில் இருக்கிற அவங்க கிட்ட காதில் நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு நினைப்போம். அதே சமயத்தில் ப்ளீஸ் பண்ணுவோம், கெஞ்சுவோம், போயிட்டு இந்த விஷயத்தை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி நம்ம மனுஷன் கட்ட போறோம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரை நோக்கி கெஞ்சும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உங்க பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது வறண்டு போனதாக, இனி அதில் செழிப்பே வராது, இனி அதில் ஒரு செடி வராது, மரம் வராது, கனி வராது என்று யார் நினைத்தாலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு அவரை கூப்பிட்டு அவரிடத்தில் கெஞ்சி கேட்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த வறண்ட சூழ்நிலை மாறி நீங்கள் நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல வற்றாத இருட்டு போல இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிற ஆகார் என்ற ஒரு பெண் இருக்கிறார். ஆதியாகமம் 21 அதிகாரம் 16 இப்படியாய் சொல்லுகிறது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிரே அம்பு எய்யும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இந்த ஆகார் என்கின்ற ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது இவள் ஆபிரகாமுடைய 2வது மனைவி என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனைவி அவள் என்ன பண்றாரு, ஆபிரகாம் எல்லாத்தையும் பிள்ளை பிறந்த உடனே இந்த பிள்ளை நம்முடைய சந்ததி கிடையாது என்று சொல்லி மற்றவர்களால் சொல்லப்படவும் மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்கும் இந்த பிள்ளையும் இந்த ஆகாருக்கும் கொஞ்சம் தண்ணீரை கொடுத்து அனுப்பி விடுகிறார்கள். போகிற வழியிலே இந்த தண்ணீர் தீர்ந்து விடுகிறது. ஆகாருடைய அந்த பிள்ளை இஸ்மவேல் அந்த தண்ணிக்காக அந்த பாலுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற போது பிள்ளை சாகிற ஒரு சூழ்நிலை என்று சொல்லி பிள்ளையை ஒரு இடத்துல வைத்து விட்டு அங்கே ஒரு வனாந்தரத்தில் பிள்ளையை வைத்து விட்டு தூரத்தில் நின்று அந்த பிள்ளை அழுகிறதை அந்த ஆகார் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படி இந்த பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பிள்ளை நான் சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு தூரமா நின்று பார்த்து கொண்டிருக்கார். ஆனால் ஆகாரை குறித்து ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். இஸ்மவேலை குறித்து ஒரு திட்டம் வைத்தார். அவள் ஒருவேளை வறண்ட பூமிக்குள்ளே கடந்து போகலாம், ஒருவேளை தண்ணீர் அவளுடைய தீர்ந்ததினாலே அந்த தண்ணீர் இல்லாமல் போனதாலே அவளுக்கு வறண்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரையும் வறண்டு போவதற்கு, ஒருவரும் வறண்ட சூழ்நிலை சாகடிப்பதற்கு ஆண்டவர் விரும்பவில்லை. அவர்களை மறுபடியும் ஒரு செழிப்பாக ஒரு நீரூற்று உள்ள ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் முன்குறிக்கிறதால இந்த ஆகாருக்கு தேவ சமூகத்தில் உத்தரவு வருவதற்கு ஆகார் சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி
கூப்பிட்டார், சத்தமிட்டு தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சினார். உடனே அங்கே 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இந்த ஆகாருடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி ஆகார் சத்தமிட்டு கூப்பிட்ட உடனே ஆகாருடைய சத்தத்தை தேவன் கேட்ட மாத்திரத்திலே வேதம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்ட. இன்றைக்கு உங்க சத்தத்தை கேட்கும்படிக்கு, உங்க ஜெபத்தை கேட்கும்படிக்கு, உங்க வனாந்திரத்தை கர்த்தர் மாற்றும்படிக்கு, உங்களுடைய வறட்சியை கர்த்தர் மாற்றும்படிக்கு உங்க சத்தத்தை அவர் கேட்கிறவராக இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஆகவே வறண்டு போயிருக்கிறதே, இந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும், எப்பொழுது இந்த அற்புதம் நடக்கும் என்று நினைக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவங்க ஜெபத்தை அவர் கேட்கிறார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, நீ பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளை இருக்கிற இடத்துல சத்தத்தை கேட்டுட்ட, உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி ஆகாரினுடைய அந்த சத்தத்தை தூதன் கேட்டு பேசுகிறதை அங்க பார்க்க முடியும். ஒருவேளை நீங்க நிறைய மனுஷத்துல போய் சத்தமிட்டு பேசியிருந்தா மறு உத்தரவு கொடுத்துருக்க மாட்டாங்க, கேட்டுக்கிட்டு இவர் வேற இல்லை சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் எவ்வளவாய் நீங்க கெஞ்சி சொல்லியிருந்தா அந்த விஷயத்தை வாங்கிக்கிட்டு பார்க்கலாம் அப்படின்னு போவாங்க. ஆனால் இந்த ஆகார் தேவனை நோக்கி கூப்பிட்டார். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி கூப்பிட்ட உடனே அந்த வனாந்தரத்தின் வழியாக அந்த தண்ணி தீர்ந்த ஒரு சூழ்நிலையில, அங்க பாலான ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகார் எடுத்து பேசுகிறதை பார்க்க முடியும். அங்க ஆகாரை கூப்பிட்டு சொல்றார், உனக்கு என்ன சம்பவித்தது, எதுக்கு நீ பயப்படுற, பிள்ளையினுடைய சத்தம் என் சமூகத்தை வந்துருச்சு, அந்த வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை உனக்கு கொடுக்க என்னால் முடியும் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது, சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது, எத்தனை முறை ஆராதனைக்கு போவோம், நம்ம நிறைய பிரேயருக்கு போவோம், நிறைய ஜபங்கள். ஆனால் நம்முடைய ஜபம், நம்முடைய ஆராதனை தேவனுடைய சமூகத்தில் எட்டுற அளவுக்கு அங்கே தான் நம்ம ஜெபிக்கணும், அங்கே போராடணும். தேவ சமூகத்தில் குடும்ப ஜபத்தில் போராடுங்க, தனி ஜபத்தில் போராடுங்க. வீட்டில் நீங்கள் அமர்ந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஆலயத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது தேவனை கூப்பிடுங்க. மற்றவளை பார்க்க வேண்டாம், தேவனுக்கு உங்களுக்கு உறவில் நீங்கள் சத்தமிட்டு கூப்பிடுறது கர்த்தருடைய சமூகம் உங்களை பார்த்து பேசணும். மகனே மகளே என்று ஆண்டவர் பேசும்படியாய் உங்க ஜபம் இருக்க வேண்டும். ஆகாருடைய ஜபத்தை கேட்டவர், ஆகாருடைய சத்தத்தை கேட்டவர் இன்றைக்கு உங்க ஜபத்தையும் உங்களுடைய சத்தத்தையும் கேட்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் முதலாவது சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நீங்கள் அப்படி கூப்பிடுங்க சொன்னால் ஆகாருடைய அந்த வனாந்தரமான அந்த பாதையில் தண்ணீர் தீர்ந்த ஒரு சூழ்நிலையில் நீரூற்றை கொடுத்து பிள்ளையும் தாயும் பாதுகாத்து ஒரு பெரிய சந்ததியாக உருவாக்க தேவன் அந்த ஆகாருக்கு மேல் தம்முடைய கிருபையும் தயவும் வைப்பார் என்று சொன்னால், ஆகார் சத்தமிட்டு கூப்பிட்டது தேவனை நோக்கி கெஞ்சினபடியினால் இந்த ஆசீர்வாதங்கள் கடந்தது. இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் சொல்லுகிறார், அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்துங்க அவரை கூப்பிடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை மாற்ற என் ஆண்டவராக இயேசு வாழ முடியும். உங்கள் சூழ்நிலைகள் மாறப்போகிறது, உங்கள் பிரச்சனை மாறப்போகிறது. வருஷங்கள் முடியுது என்று நினைக்காதீங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் பலத்த துருகமாக இருந்தவங்க அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. முதலாவது நீங்கள் சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். இரண்டாவது, உபவாசத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்கள். உபவாசத்தோடு கர்த்தர், இந்த கடைசி வருஷங்கள் முடிகிற இந்த தருவாயில் அநேகர் உபவாசங்கள் தொடக்கத்தில் இருந்திருப்பீங்க, இப்போ முடிவில் இருப்பீங்க. ஆங்காங்கே அப்பப்போ உபவாசம் இருப்பது உண்டு. ஆனால் உபவாசம் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்குள்ளே என்ன நினைக்கிறோம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட நிறைய பேர் உபவாசம் சொல்லுவாங்க, நான் காலையில் சாப்பிட்டுட்டேன் மதியானம் பாஸ்டிங் இருக்கேன்னுவாங்க. சில பேர் மதியானம் வரைக்கும் நான் சாப்பிடல, நைட்டு சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் காலையிலேருந்து சாப்பிட மாட்டேன் ஆனால் மதியானம் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. சில பேர் ரெண்டு வேளையும் சாப்பிடுவாங்க, காலை மதியமும் சாப்பிடுவாங்க, இரவு உபவாசம் இருப்பாங்க. எனக்கு இதை பற்றி அது ரொம்ப அதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஏன்னால் சில நேரத்தில் சில சொல்வார்கள், என்னிடத்தில் சில சகோதரர் இருக்க சொல்லுவாங்க, அண்ணே நான் மதியானம் காலையில் சாப்பிட்டேன் மதியானம் சாப்பிட்டேன்னா நைட்டு நான் பாஸ்டிங்னுவாங்க. இப்பொழுது கொஞ்ச நாளாக சில மருத்துவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இரவிலே ஆகாரம் உண்ணாமல் இருந்தால் உங்களுடைய உடலுக்கு நல்லது என்று சொல்லி. ஒருவேளை அப்படியாப்பட்ட உபவாசம் இருக்கிறார்களோ என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உபவாசத்தினாலே தேவன் நம்முடைய வறட்சியை மாற்றுவார் என்பதை உங்களுக்கு நான் புரிய வைக்க விரும்புகிறேன். நம்முடைய உபவாசம் ரொம்ப மிக மிக முக்கியமானது. முதலாவது நான் சொன்னேன், கர்த்தரை சத்தமிட்டு கூப்பிடுறவங்களுடைய வாழ்க்கையில் நீர்ப்பாய்ச்ச தோட்டத்தை வற்றாது இருப்பார். இரண்டாவதும் உபவாசத்தோடு தேடுறவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்கு பண்றாரு, நீர்ப்பாய்ச்ச தோட்டத்தை போல வற்றாது இருப்பார்கள். ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை
ஒடுக்கும் பொழுது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலையெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது இப்படியாக ஆண்டவரை நோக்கி இந்த உபவாசம் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க, நாங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது எங்களையே நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கி நாங்கள் ரொம்ப நேரம் காத்திருக்கிறோம், ஆனால் நீங்கள் ஏன் எங்களை பார்க்காம எங்கள் உபவாசம் நீங்கள் அங்கீகரிக்காமல் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த உபவாசம் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார், உங்கள் உபவாசம் எப்படி இருக்குன்னா உங்கள் சுய இச்சையின்படி நீங்கள் எல்லா வேலையும் செய்து உபவாசம் இருக்கிறீங்க. நிறைய நேரம் நிறைய பெண்களை நான் பார்க்கும் பொழுது அநேகர் உபவாசம் சொல்லி 12 மணிக்கு மேலே பல் தைப்பார்கள். அதுக்கு பிறகு ஒரு எல்லா வேலையும் முடித்து அவர்கள் சாப்பிட்டு ஒரு இனாத்மாவை கத்திரை ஸ்தோத்திரி ஒன்று போட்டுட்டு பிற்பாடு அவர்கள் சாப்பிட்றது வழக்கமாய் போய்விட்டது. நிறைய குடும்பங்கள் உபவாசம் பண்ணுகிற பெண்களை அதிகமாக நான் பார்த்தது. சகோதரிமார்கள் அவர்கள் எல்லா வேலையும் செய்வாங்க. கேட்டால் டிவியில் ஸ்தோத்திர பலி ஓடிக்கொண்டிருக்கும். நான் அதை கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறேன் பாஸ்டர் சொல்லுவாங்க. அந்த ஸ்தோத்திர பலி சொல்லிக்கிட்டே வேலை செய்கிறேன்வாங்க. காலையில் நீங்கள் ப்ரெஷ் பண்ணி ஜோ பண்ணிங்கன்னா இல்லை லாஸ்ட்டாக நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நாங்கள் ப்ரெஷ் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம் என்று அவர்கள் சொல்வார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம அப்படியாப்பட்ட உபவாசத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பது. 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துசனத்துக்கும் கைக்கும் உங்களை குத்துகிறதுக்கு உபவாசம் பண்ணுகிறீங்க, கூக்குரலை உயரத்தில் கேட்க பண்ணபடி நான் இந்த நாள் உபவாசிக்கிறதுல நீங்கள் உபவாசம் பண்ணுகிறதுல எனக்கு அந்த மாதிரி உபவாசம் எனக்கு வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்றார். ஆனால் எப்படி உபவாசம் இருக்கணும் என்று ஆண்டவர் சொன்னார், மனுஷன் தன் ஆத்மா ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல இரட்டினால் சாமினால் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ, இதையே உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்வாரானால் 6ஆம் வசனம் சொல்லுங்க, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தின் பிணைகளை நெகிழ்க்கிறதும் நொறுக்கப்பட்டவர்களுடைய விடுதலையாக்குறதும் நுகத்தை உடைக்கிறதுமாய் இருக்கிறது. 7ஆம் வசனம், பசுவின் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வதும் வஸ்திரமானவனுக்கு கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானுக்கு உன்னை ஒழிக்காமல் இருந்த அல்லவா எனக்கு உகந்த உபவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் உபவாசம் பண்றதை விட உன்னுடைய கண்களுக்கு முன்பாக உன் பார்வைக்கு முன்பாக யார் கட்டுண்டவர்களாக, யார் துரத்தப்பட்டவர்களாக, யார் சிமைப்பட்டவர்களாக, யார் வஸ்திரம் இல்லாமல், யார் உணவா இல்லாமல் பசியா இருக்கிறார்களோ நீ அதையெல்லாம் உண்மையாய் அவனுக்கு நீ மாம்சமுரியவனாய் உண்மையா நீ கொடுப்பாய் என்று சொன்னால் அது எனக்கு பிரியமான உபவாசம் என்று ஆண்டு சொல்ல. இன்னைக்கு உபவாசம் என்ற பேரில் நிறைய காரணம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது 7ஆம் வசனம், பசியா இருக்கிற ஆகாரத்தை கொடுங்க, துரத்தப்பட்ட சிறுமியான வீட்டில் சேர்த்துக் கொள்ளுங்க, வஸ்திரங்களுக்கு வஸ்திரத்தை கொடுங்க, இதுதான் எனக்கு உண்மையான உபவாசம் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா நம்மளால முடிந்த மட்டும் இந்த உபவாச நாட்களில் நம்ம எப்படி உபவாசம் இருக்கிறோமோ அந்த உபவாசத்தில் நம்ம சரியாக கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டமாக ஏழை எளியவர்களை பார்த்து திக்கற்றலை பார்த்து நம்மளால் முடிந்த மட்டும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அவளுக்கு செய்யும் பொழுது இந்த சிறியோர்கள் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே உபவாசத்தில் மிகுந்த ஜாக்கிரதையா இருங்க. நீங்க நினைக்கலாம் உபவாசம் என்ற பேர்ல நீங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற பேர்ல அநேகரை பழி வாங்கணும், நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன் அவன் செத்துருவான், அவன் விழுந்துருவான், அவன் கை கால் ஊனமா போயிடும், அவன் ஆக்சிடென்ட்ல போயிடுவான், இப்படிலாம் உபவாசம் பண்ணாதீங்க. உங்க உபவாசம் பிரியமானதாக சிறுமைப்பட்டவர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் பசியாளர்களுக்கும் வஸ்திரமுள்ளவர்களுக்கும் நீங்கள் செய்யத்தக்கதான செய்கை செய்யும் பொழுதுதான் அந்த உபவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அப்படியாப்பட்ட உபவாசத்தில் கர்த்தர் பிரியமா இருப்பார். அப்படி நீங்க உபவாசம் பண்ணி ஜெபித்து தேடும் பொழுது உங்க வறண்ட சூழ்நிலையை கர்த்தர் நீரூற்றாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சிறுமைப்பட்டுள்ள உதவி செய்வருடைய வாழ்க்கையில தேவன் அவருடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர்களை ஆண்டவர் எப்படி இருப்பார், நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போலும் வற்றாத நீர் இருப்பார்களாம். சிறுமைப்பட்டுள்ள உதவி செய்வருடைய வாழ்க்கையில நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போலும் வற்றாத நீர் இருப்பார்கள். 10ஆம் வசனம் இப்படியே சொல்லுது, பசியுள்ளத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா சிறுமைப்பட்டவன், கஷ்டப்படுறவங்க, ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறவங்க, அதுக்காக நிறைய பேர் கஷ்டப்படுற பேரில் ஏமாத்திரம் இருப்பாங்க. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். சிறுமைப்பட்டவர்கள் தேவனுடைய நாமத்தை கொண்டிருப்பார்கள், தேவனை அறிந்திருப்பார்கள், அல்லது ஒருவேளை அவர்கள் மனுஷரால் ஒதுக்கப்பட்டிருப்பார்கள், மனுஷருடைய பார்வையில் ஒதுக்கப்பட்டவர்களாக, இனங்களாலே உறவுகளை ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய உதவி அவர்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது என்று ஒரு கேள்வியோடு இருப்பாங்க. அவங்கள நல்லா தெரியும், அவங்க ரொம்ப உண்மையாக கஷ்டப்படுறாங்க, அவங்க ரொம்ப பிரச்சனை இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அவங்கள நீங்கள் உங்கள் ஆத்மாவை அவங்க கிட்ட கொண்டு போய் அப்படின்னா நீங்கள் அவங்க பிரச்சனை கேட்டு அறிந்து அவங்க பிரச்சனைக்கு ஏற்ற வழிகளை நீங்கள் செய்வீங்க என்று சொன்னால் அப்பொழுது உங்கள் இருள் வெளிச்சமாய்
வெளிச்சமாய் மாறுமாம். ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்பொழுது உங்க இருநாமமா வெளிச்சமாய் மாறி உங்க வாழ்க்கையில அந்தகாரமா இருக்கிற ஒரு பெரிய மரணத்துக்கு ஏதுவான அந்தகாரமா இருக்கும் என்று சொன்னால் அது மதியானத்தை போல வெளிச்சமாய் மாறுமா அப்படின்னு சொன்னா, சிறுமைப்பட்டுள்ள உதவி செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த வறண்ட சூழ்நிலைகள், அந்த வறண்ட பிரச்சனைகள், அந்த வறண்டு போயிருக்கிறதான அந்த நெருக்கங்கள் மாறி ஆண்டவர் நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல வற்றாத நீருற்று போல வைப்பார் என்று வாக்குப்பட்டார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா உன்னால முடியும், இந்த உதவி உன்னால செய்ய முடியும், உனக்கு அந்த பலன் இருக்கு, அந்த திறன் இருக்குன்னு சொன்னா அந்த உதவியை நீங்க சரியா செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீதிமொழிகள் 19:14 இப்படியே சொல்லுது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பான். நீங்க ஒருவேளை நீங்கள் ஏழைக்கு நீங்க கொடுத்ததை நீங்கள் வாங்காமல் அதை நீங்க இரக்கத்தோடு கூட மன்னித்தீங்கன்னு சொன்னா, ஏழை ஒருவேளை உங்களுக்கு கொடுக்க முடியாத பட்சம் என்று சொல்லி நீங்கள் மன்னித்து அவன் கடனை நீங்கள் ரத்து செய்வீர்கள் என்று சொன்னால், ஆனால் அந்த ஏழைக்கு இறங்கினதை ஆண்டவராய் கர்த்தர் பார்த்து அவன் கொடுக்க வேண்டிய அந்த கடனை திரும்பி கொடுக்கும் பொழுது, ஆண்டவர்கள் திரும்பி கொடுக்கும் பொழுது ஒரு தடவையா கொடுக்க மாட்டாரு, ஒரு ரெண்டு தடவை கொடுக்க மாட்டார், பல மடங்கு அதை திரும்பி கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா உங்க சிறுமைப்பட்டவர்களுக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது உங்க சூழ்நிலைகள், உங்க பிரச்சனைகள், உங்க நெருக்கங்கள், உங்க பாரங்கள், உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா விதமான விஷயங்களா இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவைகள் நடுவிலே வந்து உங்களை நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போலும் வற்றாத நீர் வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த மூன்று காரியத்தை நீங்கள் செய்து பாருங்க. முதலாவது சத்தமிட்டு கர்த்தரை கூப்பிடுங்க, இரண்டாவது உபவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, மூன்றாவது சிறுமைப்பட்டு உதவி செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான வறட்சிகளும், எல்லா விதமான பிரச்சனைகளும், எல்லா விதமான வறண்ட சூழலை கர்த்தர் மாற்றி உங்க லைஃபை ஆண்டவராய் கர்த்தர் மாற்றுவாராம். நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல வற்றாத நூற்றுப்புல இருப்பில் என்று கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவரே இந்த செய்தியின் வேளையில் இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய வறண்ட சூழ்நிலையை மாற்றணும், என் பிரச்சனையை மாற்றணும் என்று சொல்லி யாரெல்லாம் சமூகத்தில் இன்றைக்கு இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே உம்மை நோக்கி முதலாவது கூப்பிடுவதாக உபவாசத்தோடு கூப்பிடும்படியாய், சிறுமைப்பட்ட உதவி செய்து கூப்பிடும்படியாக இவங்க அப்படி கூப்பிட பொழுது, அப்படி நடந்து கொள்ளும் பொழுது என் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தோட பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான இருள்கள் விலகி இயேசுவின் நாமத்தாலே, வறட்சிகள் விலகி இயேசுவின் நாமத்தாலே உன்னுடைய பிள்ளைகள் நீர் பாய்ச்சல் தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்று போல எப்பொழுது இருக்கும்படி உன்னுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. என் அன்பு சகோதரனை சகோதரி, கணவன் மனைவியாய் ஒரு குடும்பத்திற்கு நீங்கள் உதவி செய்து அந்த உதவியை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் கொடுக்க திராணியில் என்று தெரிந்தும் அவர்களை மிகுந்த வேதனைக்குள்ளே நடத்துற என் அன்பு சகோதரனை சகோதரியே, அவர்கள் எடுத்தது எப்படியாவது வாங்கணும், இருக்கிறது வீடை வித்தாது கொடுக்கட்டும் என்று சொல்லி பிரச்சனை பண்ணி கொண்டிருக்காதீங்க. ஆண்டவர் அவர்களுக்கு நீங்கள் எந்த அளவில் நன்மை செய்வீர்களோ அதே அளவில் கர்த்தர் நன்மை செய்வார். எந்த அளவில் அவரை நீங்கள் கொடுங்கோலாய் பண்ணிருளோ அந்த அளவில் உங்களுக்கு கொடுங்கோல் நீண்டு வருது நான் பார்க்கிறேன். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நீங்கள் மன்னிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போலவும் வற்றாது நீருற்று போல வைப்பேன் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு பிசினஸ் இந்த வருஷ தொடக்கத்தில் தொடங்கின என் அன்பு சகோதரனே, அந்த பிசினஸ் கடந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு சரிவை கண்டு அது இப்பொழுது அந்த சீல் வைக்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. நீ கர்த்தருக்கென்று பண்ணின பொருத்தனை அசட்டை பண்ணி நீ விலகி கொண்டிருக்கிறாய். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உன்னுடைய பொருத்தனை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்க உன் இருதயம் ஆயத்தப்படுகிறது. ஆயத்தப்பட்டு தொடர்ந்து நீ கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சூழ்நிலை மாறி மறுபடியும் உன்னுடைய செழிப்பை, உன்னுடைய பிசினஸை செழிக்கும்படியாக நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போல வற்றாது மாற்றுவேன் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தையினாலே ஆண்டவரே தங்களை ஆம் என்றும் ஆமினா அங்கீகரித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. உபவாசத்தோடு உண்மையோடு கூப்பிடவும் ஆண்டவரை சிறுமையோடு உதவி செய்வோம். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை இறங்கும்படி நான் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும் அப்பா. அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்று முதல் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எல்லா வறுமைகளும், எல்லா வறட்சிகளும், எல்லா சூழ்நிலை பாலைவனங்கள் மாறி ஆண்டவரை பிள்ளைகள் செழிப்பாக இருக்கும்படிக்கு நீர் பாய்ச்சல் தோட்டத்தை போல வற்றால் நீருற்று போல இருக்கும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.
உங்களை ஆசீர்வதிப்பாராக.